அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிஷோர் குமார். ஸோ இந்த வீடியோல நம்ம டாப்பர்ஸ் காப்பீஸை வந்து அனலைஸ் பண்ண போறோம். ஸோ இதுல we will systematically break down the toppers answers. எப்படின்னா with respect to intro, அவங்களோட பாடி கன்க்ளூஷன் எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி வந்து இந்த மூணுத்தையுமே ஐபிசி இந்த மூணுத்தையுமே நம்ம டாப்பர்ஸ் காப்பீஸ் வச்சு பார்க்க போறோம். ஓகேங்களா? அண்ட் வாட் ஐ எம் கிவிங் இட் இஸ் நாட் எக்ஸாஸ்டிவ். அதாவது வந்து இதுதான் ஃபுல் அப்படின்னு கிடையாது. இட் இஸ் மை வியூ ஆஃப் அனலைசிங் த டாப்பர்ஸ் காப்பி. ஓகே. அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ், சில பேர் வந்து மைக் இன்னும் கொஞ்சம் வால்யூம் கரெக்டா இருந்தா நல்லா இருக்கும்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இருந்து இன்னும் கொஞ்சம் நான் அந்த வால்யூமை அந்த குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை பார்ப்போம். ஜிஎஸ் உடைய அந்த டாபிக்ஸ் இருக்குல்ல. இப்போ ஜிஎஸ் ஒன்ல ஹிஸ்டரி, ஜாகிரபி, அதுக்கப்புறமா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு சொசைட்டி. ஓகே, இந்த மாதிரியான இம்பார்ட்டன்டான ஜிஎஸ் டாப்பர்ஸ் ஆன்சர் காப்பீஸ் இருக்கு. ஓகேங்களா? எங்க சார் இருக்கு அப்படின்னா, வி ஹாவ் டு கிவ் அ வெரி பிக் தேங்க்யூ ஃபார் த டிஎன் டாப்பர்ஸ். 2026ல டாப்பர் ஆன சில டிஎன் டாப்பர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, தே ஹவ் கலெக்டட் தேர் ஆன்சர் காப்பீஸ், பெஸ்ட் லேட்டஸ்ட் ஆன்சர் காப்பீஸ். அதுவும் ஓகேங்களா? பெஸ்ட் லேட்டஸ்ட் ஆன்சர் காப்பீஸ் அவங்க கலெக்ட் பண்ணி ஒரு டிரைவ்ல போட்டு அவங்க வந்து வச்சிருக்காங்க. ஓகே, அந்த டிரைவோட லிங்கை என்னோட சேனல்ல நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? கிஷோர் ஃபார் யூபிஎஸ்சி டெலிகிராம் சேனல்ல அங்க நீங்க பார்க்கலாம். அந்த அந்த டிரைவுக்கு கீழேயே என்னென்ன இருக்கும்னா, அந்த டிஎன் டாப்பர்ஸ் உடைய ரெஸ்பெக்டிவ் டெலிகிராம் சேனலும் இருக்கும். ஓகேங்களா? அங்கேயும் நீங்க என்ன பண்ணலாம்னா போய் சேர்ந்துக்கலாம். அவங்களோட கைடன்ஸையும் நீங்க வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ அதையும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். அண்ட் இதோட எய்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு கிவ் யூ டைப்ஸ் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ். ஓகேங்களா? இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஹிஸ்டரி ஆன்சர்ஸ் தான். ஓகேங்களா? ஏன்னா ஐ எம் கம்ஃபர்டபுள் வித் ஹிஸ்டரி. நிறைய டாப்பர்ஸோடைய ஆன்சர், ஜிஎஸ் ஒன்ல இருக்கக்கூடிய டாப்பர்ஸ் ஆன்சரையும் நான் படிச்சு பார்த்தேன். அதுல நான் வந்து இவங்க இந்த மாதிரியான டைப்ஸ் ஆஃப் இன்ட்ரோஸ் எழுதியிருக்காங்க, இவங்களோட பாடி கன்க்ளூஷன் இப்படி இருக்கு அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோஸை கரெக்டா பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட வீடியோஸ் போக போகுது. ஓகே, ஸோ டைப்ஸ் ஆஃப் இன்ட்ரோஸ் அப்படின்னா என்ன, இல்லைன்னா வந்து இன்ட்ரோ அப்படிங்கிறது என்ன? இன்ட்ரோ அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இட் இஸ் அ பிரிட்ஜ். ஓகேங்களா? இட் இஸ் அ பிரிட்ஜ் பிட்வீன் த கொஸ்டின் அண்ட் த பாடி. அந்த கொஸ்டினுக்கும் அந்த பாடிக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரிட்ஜ் தான் இன்ட்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நிறைய தேவையில்லாத, இல்லைன்னா வந்து கொஸ்டின்ல கேட்கப்பட்டிருக்கக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷனை இன்ட்ரோலயே டம்ப் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷனை நீங்க மறுபடியும் உங்களால வந்து அந்த பாடியில வந்து உங்களால எழுத முடியாது. ஓகேங்களா? இந்த இன்ஃபர்மேஷன் நீங்க ஏதாவது இங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா, ஓகே, அப்ப கொஸ்டினுக்கு சம்பந்தப்பட்ட, ஓகேங்களா, பட் அதே நேரத்துல கோரான இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருந்தா அதை பயன்படுத்தாதீங்க. நெக்ஸ்ட், ஒரு ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் இன்ட்ரோடக்ஷன்ஸ் என்ன டாப்பர்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் தே ஆர் கிவிங் கான்டெக்ஸ்ட் ஆர் பேக்ரவுண்ட் இன்ட்ரோ ஆர் காஸ்ட் பேஸ்ட் இன்ட்ரோ. ஓகேங்களா? ஹிஸ்டாரிக்கலா வந்து பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டினை வந்து பேக்ரவுண்ட் இஷ்யூஸ் வச்சு அட்ரஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து முத்தரசி மேடமோட ஒரு இன்ட்ரோ. இங்க பாத்தீங்கன்னா, டு வாட் எக்ஸ்டென்ட் அவுரங்கசீப் டெக்கன் பாலிசி வாஸ் அ மேஜர் ஃபேக்டர் இன் த டிக்ளைனிங் ஆஃப் த முகல் எம்பையர் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் கான்டெக்ட் கொடுக்குறாங்க, டைம் பீரியட் கொடுக்குறாங்க, அவுரங்கசீப் உடைய ரிஜிம் எந்த இதுல இருந்துச்சு அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா வந்து இட் மார்க் த ஜெனித் ஆஃப் த முகல் எம்பையர் அப்படிங்கறத சொன்னாலும், அந்த கான்டெக்ட்குள்ள அவங்க வராங்க பாருங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் ஆல்சோ மார்க் த டிக்ளைன். எதனால அப்படின்னா, அவருடைய அக்ரஸிவ் டெக்கன் பாலிசி. ஓகேங்களா? அப்படிங்கிறத அவங்க வந்து அந்த கான்டெக்ட செட் பண்றாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் இன்ட்ரோ. ஓகேங்களா? வேர் யூ ஆர் கிவிங் த பேக்ரவுண்ட் இஷ்யூ. ஓகேங்களா? அந்த பேக்ரவுண்ட் இஷ்யூவை சொல்றீங்க. நெக்ஸ்ட் வந்து டெஃபினிஷன் கொடுக்குறீங்க. ஒரு ஒரு கீவேர்டு, ஒரு கோர் கீவேர்டு வந்து கேட்டிருப்பாங்க. அந்த கொஸ்டினோடைய கோர் கீவேர்டு எடுத்து அந்த கோர் கீவேர்டுக்கு வந்து நீங்க டெஃபினிஷன் போடுறீங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், அசஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ancient Indian coinage in understanding the regional political authority அப்படின்னு கேட்டிருக்காங்க.
இதுல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த காயினேஜ் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து அதோடைய கோர் கீவேர்டு. இந்த காயினேஜ்னா என்ன, வாட் இஸ் meant பை காயினேஜ் அப்படிங்கறத இதுல சொல்லியிருக்காங்க. என்ன காயினேஜ்னா என்ன, இட் இஸ் எஸ்டாப்ளிஷிங் எக்கனாமிக்கல் பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி அப்படிங்கிற அந்த காயினேஜுக்கு உண்டான டெபினிஷனை கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ திஸ் கிவ்ஸ் த ஸ்கோப் ஆஃப் த கொஸ்டின். ஓகே, இந்த மாதிரி டெஃபினிஷன் பேஸ்டா இருக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஒரு டைம் பீரியடை வந்து குறிக்கக்கூடியதா இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ யூ ஹேவ் டு ஸ்டார்ட் வித் ஸ்பெசிபிக் செஞ்சுரி, டைனாசிட்டி, பீரியடு, இந்த மாதிரி வந்து கொடுக்கும் பொழுது அந்த கொஸ்டினோட ரெலவன்ஸ்குள்ள நீங்க போற மாதிரி ஆயிடும். ஓகேங்களா. அந்த ரெலவன்ஸை நீங்க கொண்டு வந்து அதை ரீஓரியன்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், 19th செஞ்சுரியோட ரிஃபார்மர்ஸ் நாட் ஓன்லி ரெஸ்பாண்டிங் டு த சேஞ்சஸ் brought பை பிரிட்டிஷ் ரூல் பட் ஆல்சோ லாங் ஸ்டாண்டிங் சோஷியல் இஷ்யூஸ் வித்இன் த சொசைட்டின்னு கேக்குறாங்க. அப்ப 19th செஞ்சுரி அப்படிங்கிறது என்னங்கறத அவங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா, தேவர் ஃபோர் ரன்னர்ஸ் அப்படின்னு ஒரு கான்டெக்ட் கொடுக்குறாங்க. சோஷியல் ரிஃபார்முடைய அவங்க தான் பியோனியர்ஸ் இல்லைன்னா ஃபோர் ரன்னர்ஸ் அப்படின்னு ஒரு கீவேர்டை வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா, கீவேர்டு. அண்ட் தென் அவங்க இந்த கொஸ்டினே அப்படியே கொஞ்சம் உல்டா பண்றாங்க பாருங்க. என்னன்னா, they were not only responding to the changes brought by the British rule, which were driven by partly response to the British colonial rule, partly as Renaissance அப்படின்னு வந்து இந்த கான்டெக்ட்டையே மாத்தி என்ன பண்றாங்கன்னா அந்த டைம் லைனை கொடுக்குறாங்க. ஓகேங்களா. இந்த மாதிரியான டைப் ஆஃப் இன்ட்ரோ இருக்கலாம். இல்லைன்னா வந்து டிமாண்ட் ஓரியன்டா இருக்கலாம். டிமாண்ட் ஓரியன்ட் அப்படிங்கிறது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரோல் ஆஃப் ஜாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ் டுவர்ட்ஸ் தி டெவலப்மெண்ட் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியா அப்படின்னும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாப்பர் அந்த ரோல் ஆஃப் இந்தியா ப்ரீ ஹிஸ்டாரிக் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து உங்களுக்கு வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல வந்து ஜாகிரபிக்கல் ரீஜன்ஸ் டிபெண்ட் ஆயிருந்தது அப்படிங்கிற ஒரு ஒரு டிமாண்டை கொடுக்குறாங்க. இந்த இந்த கொஸ்டின் எதை நோக்கி போக போகுது அப்படிங்கிற அந்த டிமாண்டை வந்து அவங்க வந்து இந்த டாப்பர் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா. சம் சேஃபஸ்ட் இன்ட்ரோல இதுவும் ஒண்ணு. அந்த டிமாண்டை சொல்லிடணும். நாங்க இந்த கொஸ்டினை எதை நோக்கி ஓரியன்ட் பண்ண போறேன் அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்லலாம். அண்ட் தென் வந்து ஈவென்ட் பேஸ்டான ஒரு இன்ட்ரோ. அதாவது வந்து பிகின்ஸ் டைரக்ட்லி வித் த இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் எனி கீவேர்ட்ஸ். ஓகேங்களா. இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரிட்டிக்கலி எக்ஸாமின் ஹவு குளோபல் ஆன்டி கலோனியல் மூவ்மெண்ட்ஸ் இன்ஃபுளுயன்ஸ்டு இந்தியாஸ் நேஷனல் ஸ்ட்ரகிள் அப்படின்னு இருக்குன்னா, இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பாருங்க. கிரேட் ரிவோல்ட் வச்சு ஆரம்பிச்சிடுறாங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா. இந்தியாஸ் நேஷனல் ஸ்ட்ரகிள் ஸ்டார்ட் பிகினிங் ஃப்ரம் த 1857 ரிவோல்ட் அப்படின்னு ஒரு கான்டெக்ட் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா கொடுக்குறாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் டிஃபைனிங் வாட் இஸ் ஆன்டி கொலோனியல் மூவ்மெண்ட் அப்படின்லாம் சொல்லாம அவங்க ஸ்ட்ரெயிட்டாவே தே ஆர் ஹிட்டிங் வித் அன் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட். இதுல இருந்து அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அடைஞ்சுது, ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட், ஒரு வாட்டர் ஷெட் மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈவெண்ட் எடுத்து அதை சொல்லிட்டு அதுல இருந்து நீங்க யூ கேன் ஸ்டார்ட். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி அவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து ஈவெண்ட் பேஸ்டா, அப்புறம் டிமாண்ட் ஓரியன்டா, ஓகே, அண்ட் தென் பீரியட் டைம் லைன் ஓரியன்டா, டெஃபினிஷன் ஓரியன்டா, அண்ட் தென் கான்டெக்ட் ஓரியன்டா. ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ட்ரோஸ் வந்து டாப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் நாட் எக்ஸாஸ்டிவ். இது மட்டும் டைப் கிடையாது, இன்னும் நிறைய டைப்ஸ் அதுல உள்ள இருக்கு. இந்த மாதிரி நீங்க பார்க்கலாம்னு நான் சொல்றேன். ஓகேங்களா. ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்த ஒவ்வொரு விதமா நீங்க அணுகலாம். அதே மாதிரி ஒரு ஒரு பாடின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்க டெம்ப்ளேட்ஸ் எப்படி எல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபேக்டர் பேஸ்டு டெம்ப்ளேட். அதாவது உங்களோட கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் இல்லைன்னா எக்ஸ்பிளைன் இல்லைன்னா எக்ஸாமின் அப்படின்லாம் இருக்குன்னா, வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் யூ ஹாவ் டு எக்ஸ்பிளைன் த ஃபேக்டர்ஸ் பிஹைண்ட் இட். இப்போ வந்து டிஸ்கஸ் த காசஸ் ஃபார் த டிக்ளைன் ஆஃப் த முகல் எம்பையர் அப்படின்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருந்துச்சு. அவங்க வந்து ஒரு பிரதானமான ஒரு ஃபேக்டர் சொல்லியிருக்காங்க. என்ன ஃபேக்டர் சொல்லியிருந்தாங்க, டெக்கன் பாலிசி அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரை சொல்லியிருந்தாங்க. அப்ப இந்த ஃபேக்டர்னால எப்படியெல்லாம் அது டிக்ளைன் ஆச்சு அப்படிங்கிறத 1, 2, 3, 4ன்றத சொல்லிட்டு, ஆனா இது மட்டும் காரணம் இல்ல, வேற காரணங்களும் இருக்கு, அதை அப்படி சொல்லலாம். ஓகேங்களா. இதே வந்து டிஸ்கஸ்ல உங்களுக்கு வந்து சொசைட்டி பேஸ்டான கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன பண்ணலாம்னா வே ஃபார்வர்டும் யூ கேன் கிவ். ஓகேங்களா. ஸோ இதுல வந்து வே ஃபார்வர்ட் கொடுக்க முடியாது, பட் அதுலயும் இப்போ ஹிஸ்டரியில கொடுக்காம ஸ்கோப் கம்மி. ஓகேங்களா. கொடுக்கவே முடியாதுன்னு இல்லை, பட் ஸ்கோப் கம்மி. நீங்க கொடுத்தாலும் கொடுக்கலாம், பட் சொசைட்டிலாம் வந்துச்சுன்னா நீங்க வே ஃபார்வர்ட் வந்து தாராளமா கொடுக்கலாம். ஓகேங்களா.
ஸோ இப்போ இந்த இந்த கொஸ்டின் இந்த அவுரங்கசீப் அவங்களுடைய கொஸ்டின்லேயே எடுத்துக்கோங்களேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா டு வாட் எக்ஸ்டென்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் எக்ஸ்டென்ட் இஸ் நத்திங் பட் டிஸ்கஸ். ஓகே, டு வாட் எக்ஸ்டென்ட் த அவுரங்கசீப் டெக்கன் பாலிசி இஸ் அ மேஜர் ஃபேக்டர், ஓகேங்களா, ஃபார் த டிக்ளைன் ஆஃப் த முகல் எம்பையர். ஸோ வாட் எக்ஸ்டென்ட் அப்படின்னும் பொழுது அப்போ இது ஒரு இம்பார்ட்டன்டான ஈவெண்ட். இது இல்லாம சில காசஸும் இருக்கு, ஓகேங்களா. இதுதான் அதோடைய டெம்ப்ளேட். ஆனா இந்த இம்பார்ட்டன்டான ஈவெண்ட்டுக்கு அவங்க எவ்வளவு எவ்வளவு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. கிட்டத்தட்ட வந்து 70% ஆஃப் த ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இந்த மாதிரியான அனாலிசிஸ் தான் நீங்க பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகே, அப்போ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் பவர் இதுவாகுது. அதுக்கப்புறமா வந்து டர்மாயில் வந்து இருந்துச்சு, அண்டர் எஸ்டிமேஷன் ஆஃப் த மராத்தாஸ், டெக்கன் அல்சர், ஓகேங்களா. டெக்கன் அல்சர் ஒரு இம்பார்ட்டன்டான கீவேர்டு. ஜாகிர்தாரி கிரைசிஸுக்கு அது எடுத்துட்டு வந்துச்சு, ஓகேங்களா. ஸோ ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து டெக்கன் பாலிசினால ஒரு இம்பார்ட்டன்டான பிரதானமான பிரச்சனை நடந்துச்சு. அது மட்டும் இல்லாம வேற சில காரணங்களும் இருக்கு அப்படிங்கறத இதுல சொல்லியிருக்காங்க பாருங்க. ஏன்னா ஹவு ஃபார் இல்லைன்னா டு வாட் எக்ஸ்டென்ட், அதனால மத்த எக்ஸ்டென்ட்டையும் சொல்றாங்க. ஓகே, ஸோ இப்படி நீங்க அதை எழுதலாம். அதே மாதிரி வந்து டெம்ப்ளேட் டூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர்குமெண்ட்ஸை சப்போர்ட் பண்ணணும், அதே மாதிரி அகேன்ஸ்டா பண்ணிட்டு ஒரு பேலன்ஸ்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது. ஓகே, அண்ட் தென் வந்து டெம்ப்ளேட் த்ரீ இப்போ கிரிட்டிக்கலி எக்ஸாமினேஷன் இல்லைன்னா கிரிட்டிக்கல் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்ணணும்னா ஃபார் எழுதிட்டு அகேன்ஸ்ட் எழுதணும். ஃபார் எழுதிட்டு அகேன்ஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறமா வந்து யூ ஹாவ் டு கிவ் யுவர் அசஸ்மெண்ட், யூ ஹாவ் டு கிவ் யுவர் ஜட்ஜ்மெண்ட். ஓகே, தீஸ் ஆர் த டெம்ப்ளேட்ஸ் விச் தே ஆர் யூசிங், ஓகேங்களா. டாப்பர்ஸ் வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி கன்க்ளூஷன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கன்க்ளூஷன் ஷுட் பி அ பேலன்ஸ்டு ஜட்ஜ்மெண்ட், ஓகேங்களா. பேலன்ஸ்டா இருக்கணும் ஒரு ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கன்க்ளூஷன். நீங்க வந்து டிஸ்அக்ரியும் பண்ண தேவையில்ல, அக்ரியும் பண்ண தேவையில்ல, ஓகேங்களா. ஒரு நியூட்ரலைஸ்டு வேர்டிக்டா இருக்கலாம். டக்கன் பாலிசி வந்து மார்க் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த டிக்ளைன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸ்டார்டிங் பாயிண்ட், அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறத நீங்க சொல்லலாம், ஓகேங்களா. டு வாட் எக்ஸ்டென்ட்னா அது ஸ்டார்டிங் பாயிண்டா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி, ஓகேங்களா. அதே மாதிரி ஃபார்வர்ட் லுக்கிங் கான்டெக்ட்ல நீங்க ஒரு ஒரு கன்க்ளூஷனை கொடுக்கலாம். இது எதுக்காகலாம் கொடுக்கலாம் அப்படின்னா சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் காந்தி இப்படி எல்லாம் கேட்டிருக்காங்க, இல்ல ரெலவன்ஸ் ஆஃப் புத்தா, இல்ல ரெலவன்ஸ் ஆஃப் புத்திசம், ஜெயினிசம் இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா இப்ப இருக்கக்கூடிய பிரசன்டேஜ் சேலஞ்சஸையும் அது வந்து அட்ரஸ் பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்வர்ட் லுக்கிங் கன்க்ளூஷன். அதே மாதிரி லெகசி கன்க்ளூஷன். ஃபார் எக்ஸாம்பிள் த என்டோரிங் லெகசி ஆஃப், இந்த டேஷ்ல நீங்க எது வேணாலும் போட்டுக்கலாம், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், ஓகேங்களா. என்டோரிங் லெகசி ஆஃப் பக்தி மூவ்மெண்ட், இப்படி ஏதோ ஒரு விஷயத்த போட்டு கண்டினியூஸ் டு ஷேப் த கண்டெம்பரரி இந்தியா. ஸோ இந்த இந்த டேஷ்ல நீங்க எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்ப இந்த மாதிரியான ஒரு ஒரு டெம்ப்ளேட்டை நீங்க வச்சிருக்கணும், ஓகேங்களா, கன்க்ளூஷன்ல. ஸோ இப்படி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நான் இந்த மாதிரி இந்த வார்த்தைகளை வச்சு போட்டுருவேன். அந்த கீவேர்டை மட்டும் மாத்தி 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 நான் போட போறேன், அவ்வளவுதான், முடிஞ்சு. அதே மாதிரி கண்டினியூட்டி அண்ட் சேஞ்ச் அப்படி ஏதாவது கேட்கறாங்க அப்படின்னா while many aspects has evolved over time, இது எல்லாமே வந்து டாப்பர்ஸ் கிட்ட இருந்தே நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான், ஓகேங்களா. நம்மளா புதுசா உட்காந்து எழுத தேவையே கிடையாது, அவங்களே வச்சிருக்காங்க அந்த டெம்ப்ளேட்ஸ். டெம்ப்ளேட்ஸை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும், நம்ம மைண்ட் அப்ளை பண்ணணும். ஓகே, while many aspects has evolved over time, the underlying influence of dash, இதுல பல்லவ ஆர்ட் போடலாம், சோழா ஆர்ட் போடலாம், டெம்பிள் ஆர்கிடெக்சர்னு போடலாம், ஓகேங்களா, மௌரியன் அட்மினிஸ்ட்ரேஷன் போடலாம், குப்தா அட்மினிஸ்ட்ரேஷன் போடலாம். ஓகே, பல்லவ ஆர்ட், சோழா ஆர்ட் கண்டினியூ டு ரிமைன் விசிபிள் அப்படின்ட்டு எழுதலாம், ஓகேங்களா. சேஞ்ச் அண்ட் கண்டினியூட்டி. இன்டகிரேஷன் டைப் ஆஃப் கொஸ்டின் என்ன அப்படின்னா therefore understanding something requires analyzing its political, economic, social, cultural dimension. ஒரு விஷயத்த மட்டும் அது சார்ந்தது கிடையாது, பல விஷயங்களுடைய ஒரு கூட்டு தான் அது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஆஸ்பெக்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு இதை கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் முகல் டிக்ளைன், ஏன்னா ஹவு ஃபார்னு கேட்டிருக்காங்க. அப்போ அது வெறும் ஒரு ஒரு ஆஸ்பெக்ட் கிடையாது, பொலிட்டிக்கல், எக்கனாமிக், சோசியல் ஆஸ்பெக்ட் அது. அதே மாதிரி இப்ப இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டை பத்தி பேசுறோம் அப்படின்னா அது ஒரு விஷயம் கிடையாது, அதுல பல விஷயங்களின் சங்கமம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் டைப்ஸ், இன்டகிரேஷன் டைப்ஸ். அதே மாதிரி கண்டெம்பரரி டைப் என்ன அப்படின்னா ஈவன் டு த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப், அப்போ அங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்றோம். எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் 19th century socio economic reforms offers valuable lessons to this generations also, ஓகேங்களா. இதை வந்து நீங்க சொசைட்டிலையும் போடலாம், இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை போடலாம், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான டைப்ஸ் வந்து ஹிஸ்டாரிக்கல் அந்த ஆன்சர்ஸ்ல, இந்த டைப்ஸ்ல நான் பார்த்தேன் டாப்பர்ஸ் ஆன்சர்ல. இந்த டாப்பர்ஸ் ஆன்சரை நீங்களும் ஒரு வாட்டி போய் பாருங்க,
ஓகேங்களா? இது என்னோட டெலகிராம் குரூப்லயே இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதாவது மத்தவங்கலாம் எப்படி ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பட் என் குரூப்லயும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இட் இஸ் இனிஷியேட்டிவ் பை டிஎன் டாப்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நீங்களும் டாப்பர் ஆகணும். இதே மாதிரி உங்களோட நாலேஜை நீங்களும் ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னு நான் விரும்புறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தாங்க டாப்பர்ஸ் ஆன்சர்ஸ் அனாலிசிஸா பண்ணணும். ஓகேங்களா? நீங்க கேட்டிருந்தீங்க வீடியோல. நான் கேட்க சொல்லியிருந்தேன். நீங்களும் அதே மாதிரியே கேட்டிருந்தீங்க. அதனால நான் உங்களுக்கு அதை கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. ஓகேங்களா? வேற ஏதாவது எனி டைப் ஆஃப் வீடியோஸ் யூ வாண்ட் டு மேக். ஓகேங்களா? அந்த மாதிரி ஏதாவது நான் மேக் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதையுமே கேளுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரியான டவுட்ஸ் இருக்கு சார். எப்படி இது பண்ணணும்னு தெரியல. அந்த மாதிரியான டவுட்ஸ் என்கிட்ட கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் அதையும் வந்து வீடியோவா பண்ண ட்ரை பண்றேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். ஜாலியா இருங்க.